அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஃபின்னிஃப்டி பற்றி 0 to ஹீரோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சந்தை எப்படி ஆரம்ப வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கலை, ஆர்ட். இதுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் கிடையாது. உங்களுக்கு தகுந்தாற்போல் எப்படி வேணாலும் வைத்து கொள்ளலாம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிப்படையில் எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு திரைப்படத்தில் இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், இப்படி தான் கிளைமேக்ஸ் இருக்கணும், இப்படி தான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் இருக்கணும், இப்போ இந்த இடத்துல தான் இன்டர்வல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபார்மெட்டும் கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு பங்கு சந்தையை நீங்கள் எந்த வகையில் ரசனை செய்கிறீர்கள், உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் இது ஒரு ஆர்ட். அதனால் இது ஒரு சயின்ஸ் கிடையாது. இதுதான் ரிசல்ட், என்ன பண்ணாலும் சரி கடைசியில் ரிசல்ட் இதுதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17,857 ஃபியூச்சர் வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:28. அப்போது இப்போதைக்கு மார்க்கெட் 17,850 அப்படிங்கும்போது நேற்றைய ஹை ஃபியூச்சரோட ஹை 17,867. அப்போ இன்சைடு ஓப்பன். அப்போ இதோ பிரேக் அவுட் ஆனால் என்னென்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை நிஃப்டியோட ஸ்பாட் 17,970, லோ 17,350 சம்திங். அப்போ இதோட ஆவரேஜ் நம்மளுக்கு 17,650ன்னு பார்த்தோம். நேற்று 650 கிட்ட போகல. அப்போ மார்க்கெட் நேற்றை ஹையை பிரேக் பண்ணால் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கவும். இப்போ 17,800 காலுக்கும் 17,700 புட்டுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் இருந்திருக்கு. இதனுடைய 2 ப்ரீமியம் 160 ரூபா வருது. அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் 160 மைனஸ் 160 இதுதான் இவங்களோட பிரேக் இவன் பாயிண்ட்ஸாக இருக்கும். நிஃப்டியோட குறிகளை 17,649 டு 17,856, வைட் ரேஞ்ச் 17,543 டு 17,957 இருக்கும். அப்போ நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் இருக்கும்போது பேங்க் நிஃப்டியோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட எஸ்டர்டே ஹை 41,724 டு 41,261. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் 100 புள்ளிகள் இருக்குது. இப்போ நேற்று ஸ்ட்ரேடலில் முடிச்சிருக்காங்க. 41,500 கால், 41,500 முட்டு. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 700 பாயிண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு 40,800 டு 42,200க்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா குறுகிலை 40,979 டு 41,702, வைட் ரேஞ்ச் 40,577 டு 42,023. ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று ஸ்பாட் 18,510லிருந்து 18,296. பயணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் பயணம். நம்மளுக்கு க்ளோசிங் 18,371 முடிஞ்சிருக்கு. நேற்று வைடு ஸ்ட்ராங்கிள்னு சொல்லலாம். 18,500 காலும் 18,300 புட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மையம் அப்படி பார்த்தா 18,400. அப்போ 18,400 மையமாக வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா 60 ரூபா டோட்டல் ப்ரீமியம்னால 18,560, 18,240. இதனுடைய மையம் 18,400 வச்சு நடக்கும். அப்போ 18,400 கால் ஆர் புட் அண்டு 18,350 அண்டு 18,450 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். குறிகளைனா 18,317 டு 18,454, வைட் ரேஞ்ச் 18,263 டு 18,357 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,412, 18,454, 18,521. சப்போர்ட் லெவல் 18,346, 18,317, 18,260 இருக்கும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்புங்க. அது விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.